சவுதி அரேபியாவில் நடந்த பேருந்து விபத்தில் 42 இந்தியர்கள் உடல் கருகி பலியாயினர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தர இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். சலீம், என்ன நிகழ்ந்தது? விவரமா பதிவு செய்யலாம். சவுதி அரேபியாவில் தான் மெக்காவும் மெதினாவும் அமைந்திருக்கிறது. இஸ்லாமியர்களை பொறுத்தவரை புனித பயணமாக மெக்கா செல்வது வழக்கம். நாம் இந்த வரைபடத்தை பார்த்தோம்னா நாம் இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அதாவது சம்பவம் நடந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து சுமார் 4500 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். இஸ்லாமியர்களை பொறுத்தவரை இப்போ நம்ம தமிழகத்திலிருந்து நிறைய பேர் மெக்கா பயணிப்பார்கள். இது சுமார் 4500 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. மதீனா என்று பார்க்கும் பொழுது அங்கிருந்து ஒரு 400 கிலோமீட்டர் போனால் மதீனா. இஸ்லாமியர்களுக்கு முதல்ல புனிதமான இடம் மெக்கா, இரண்டாவது புனிதமான இடம் மெதீனா, மூன்றாவது புனிதமான இடம் ஜெருசலம். ஜெருசலம் தற்பொழுது இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. பிரதானமாக இஸ்லாமியர்கள் பயணிப்பது மெக்கா மற்றும் மதீனா. மெக்காவில் தான் புனித காபா அமைந்திருக்கிறது. அதுதான் பழமையான பள்ளிவாசல், பழமையான மசூதி என்று அறியப்படுகிறது. முதல்ல இந்த ட்ராஜடி, அதாவது இந்த 45 பேர் உயிரிழந்த சம்பவத்தின் அந்த காட்சிகளை பார்ப்பதற்கு முன் இஸ்லாமியர்கள் பயணிக்கும் மெக்கா தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். நாம் தற்பொழுது திரையில் பார்த்து கொண்டிருப்பது, அதாவது அந்த மேப்பில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, மெக்காவிலிருந்து மதீனா சுமார் 400 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது. அந்த பயணத்தின் போது நள்ளிரவில் சுமார் 1:30 மணிக்கு இந்தியாவில் ஹைதராபாத் பகுதியிலிருந்து பயணித்த பயணிகள் அங்கே ஒரு பஸ்ஸில் பயணித்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய பஸ் ஒரு ஆயில் டேங்கரோடு மோதியது. அது டீசலை கொண்டு வரும் ஆயில் டேங்கர். நீங்கள் பார்க்குறது அவங்கள கூட்டிகிட்டு போன அந்த டூரிஸ்ட் ஏஜென்சி. இவங்க உயிரிழந்தவர்களுடைய புகைப்படத்தை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் திரையில் பார்க்குறது தான் இஸ்லாமியர்கள் என்ன நம்புகிறாங்க, உலகத்திலேயே பழமையான மசூதி அங்கே இருக்கிறது என்பதால் அங்கே அவர்கள் புனித பயணம் செல்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளையும் நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம்.